வணக்கம். உங்கள் விக்கிராஜ். விமான விபத்து குறிப்பா சொல்ல போனா லாஸ்ட் மந்த் தான் பயங்கரமான விமான விபத்து நம்ம இந்தியால நடந்தது. ஏர் இந்தியா மூலயமா அதுல 200 பேர்கிட்ட பயங்கரமா ரொம்ப கொடுமையா இறந்து போனாங்க. அது அடங்கி முடியறதுக்குள்ள இன்னைக்கு அமெரிக்கால நடந்திருக்குங்க. அமெரிக்கால மிகவும் அதிகமா பிரபலமா பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்லைன்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டாவே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் பெஸ்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்கனோட ஏர்லைன்ல நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில டேக் ஆஃப் ஆகும் போது டயர் பஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல மொத்தம் 173 பயணிகள் பயணிச்சிருக்காங்க. 6 பேர் உள்ள பணியாளர்களோட சேர்த்து 179 நபர்கள். 179 நபர்களும் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த உயிரை கையில புடிச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாங்க எல்லாருடைய நிலைமையும் உள்ள இருந்தது அப்படின்றத சொல்லுவாங்க. டயர் பஸ்ட் ஆனதுல இருந்து ரொம்ப ஸ்மோக் அதிகமாயிடுச்சு, புகை ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த எமர்ஜென்சி சைடு இருக்குங்க எப்பயுமே, அங்க ஒரு பலூன் மாதிரி வெளியில வரும் அந்த கேஸ். அந்த பலூன் மூலியமா எல்லாருமே வெளியேறுவாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன். அதை பார்க்கும்போது பா என்னடா இவங்க எல்லாருமே உயிருக்கு இப்படி போராடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சைடு எல்லாருமே அவங்களுடைய லக்கேஜை விடாம இருக்காங்க. குழந்தைங்க தான் மெயின் அப்படின்றத எண்ணத்தோட அவங்க இல்லாம ஒரு சைடு குழந்தை வச்சுட்டு இறங்குறதும், ஒரு சைடு லக்கேஜ் வச்சுட்டு இறங்கட்டும், உயிரே போற நிலைமை இருந்தா கூட அவங்க லக்கேஜ் விடாம இறங்குறாங்க. அந்த காட்சியை நீங்க ஒரு முறை பாத்துட்டு வாங்களேன். You okay? No, he's not. To your right. Leave room for the fire truck. Watch out for the fire truck. Everybody, remain calm. Fire's here. Fire's here. Everybody head towards the east side of the runway, please. East side of the runway. விமானத்தை பாத்தீங்கன்னா போயிங்னு சொல்லுவாங்க. இது 786-8 மேக்ஸ் அப்படின்ற சீரியல் நம்பர்ல இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த விமானத்துல ஏதோ ஒரு கிளட்சி ப்ராப்ளத்தினாலதான் இந்த மாதிரி விமானத்துல இந்த விபத்து நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சுமார் 274 பேர் வெளியே ஏறிட்டாங்க. அதுல ஒரு 5 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் காயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்க இருந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளே தாங்க போயிருக்கு. நம்ம ஊர்ல டொமஸ்டிக் சொல்லுவாங்களா, தமிழ்நாட்டுல மதுரையில இருந்து திருச்சி போனோம், திருச்சியில இருந்து மதுரைக்கு வரதுக்கு டொமஸ்டிக் சொல்லுவாங்க. அங்க அமெரிக்கால டென்வர்ல இருந்து மியாமி போற வழியில தான் இந்த விமானம் பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போற வழியிலே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டதுனால எல்லா பயணிகளும் வெளியேறி இருக்காங்க. வெளியேறின பிறகு ஏர்லைன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமே இந்த விமானத்தை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், இதுதான் இந்த விமானத்தை யூஸ் பண்றது கடைசி, இதை நாங்க அப்படியே ஹோல்ட் பண்ண போறோம், இனிமே எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த விமானத்துல போயிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம் சொல்லிட்டு அவங்க ரீசனபிளா இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. உடனே அந்த விமானத்துல உள்ள எல்லா குளறுபடியும் வேற எந்தெந்த விமானம் எல்லாம் போயிங்ல இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இவங்கள சரிவர பயணிகளுக்கான விமானமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம மெயின்டெனன்ஸ் டீம் இருப்பாங்களா, அவங்களே இது எல்லாமே சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தாலே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல லாஸ்ட் மார்ச் மாசம் தான் ஒரு விபத்து ஏற்பட்டது. திரும்பவும் அந்த மாதிரி வருது. இப்பதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை மீண்டு வரதுக்கு முன்னாடியே அமெரிக்கால இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 179 பயணிகளும் வேற ஒரு விமானத்தை ஏர்லைன்ஸை அவங்களே ரெடி பண்ணி எல்லா பயணிகளும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்ததாகவும் கூறப்படுது. இதுல இருந்து ஒன்னே எல்லாரும் தெரிய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பஸ்ல போயிருப்போம், ட்ரெயின்ல போயிருப்போம், நெக்ஸ்ட் கப்பல்ல கூட சில பேர் வேலை செஞ்சு போயிருப்பாங்கன்னு வச்சுங்க. ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் விமானத்துல போறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசையாவே இருக்கும்.
எல்லாருமே சின்ன வயசுல நினைச்சிருப்போம், அப்பா நம்ம போனா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு முதல்ல ஃபிளைட்ல போனோம்டா, இல்ல வீட்டுல இருக்கிறவங்கள கூட்டு போனோம் அப்படின்ற ஆசையோட இருப்பாங்க. ஆனா இந்த ஆசையோட இருக்கிறவங்க கூட இனிமேட்டு இருந்து, எப்பா விமானமே வேணாப்பா, நான் வீட்லயே இருந்திருக்கிறேன், சைக்கிளே ஓட்டிக்கிறேன், பைக்லயே போய்க்கிறேன், கார்லயே போய்க்கிறேன் அப்படின்ற மைண்ட் வந்துடும் போலங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்மளுடைய பெரிய ஆசையும் எதிர்காலத்துல வரக்கூடிய ஆசை கூட இதனால கொஞ்சம் தளர்ந்து போயுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விமானமும் நீட்டா கைட் பண்ணி சர்வீஸ் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் நல்லா பராமரிச்சுட்டு பயணிகளுக்கு வந்தா மிகவும் பிரயோஜனமா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.